நீரின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். முதலாவது எதுங்கிறத சூஸ் பண்ணுறதுக்கு முன்பாக முன்னுரையாக ப்ரியாரிட்டி செட்டிங் இன் த ரைட் வே, முன்னுரிமை எப்படி கொடுக்கறது, அது எப்படி சரியான வகையில் தெரிந்து கொள்வது அப்படிங்கிறத சில ஸ்லைட்ஸ் மூலமாக காட்டுறேன். செட்டிங் அப் த ப்ரியாரிட்டிஸை நம்ம எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறோம். செட்டிங் அப் ப்ரியாரிட்டிஸ் இன் த ரைட் வே. செட்டிங் அப் த ப்ரியாரிட்டிஸ் இன் த ரைட் வே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன தெரியுமா? நம்ம எது முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னா, இதை குறித்து டீட்டெயிலாக நான் இன்னொரு நாள் உங்களுக்கு கூடுமான நம்முடைய யூத் மீட்டிங்கில் இல்லைன்னா ஒரு ஒர்க் ஷாப் வச்சு சொல்லித்தரேன். இந்த குறிப்புகள்லாம் ஏதோ நான் இங்கே பார்த்து காப்பிடுத்தல, நேற்றுடைய உள்ளத்தில் கர்த்தர் பாரப்படுத்தின குறிப்பு. பிரியமானவர்களே, இது ஒரு முன்னுரையாகத்தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன தெரியுமா? ஃபிக்ஸிங் த கோல். ஃபிக்ஸிங் த கோல். என்னுடைய லெக்கு என்ன, அந்த லெக்கு என்னன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ண முடியும். நான் பணம் சம்பாதிக்கணும் என்னுடைய லெக்கு, நான் ஸ்கூல் காலேஜில் ஃபஸ்ட்டு வரணும் என்னுடைய லெக்கு, என் பிஸ்னஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் என்னுடைய லெக்கு, நான் பரலோகம் போய் சேரணும் என்னுடைய லெக்கு. வாட் இஸ் யுவர் கோல்? நீங்கள் எது முதலாவது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குறிச்சிக்கோங்க. இன்னொரு நாள் அதை தெளிவாக சொல்லித்தரேன். உங்கள் கோல் செட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாழ்க்கையில் என்ன அச்சீவ் பண்ண விரும்புகிறேன், அந்த கோல் செட் பண்ணிட்டீங்க. ரெண்டாவது, கோல் செட்டின பிறகு நீங்கள் பிரியமானவர்களே வேல்யூஸ் உங்களுக்கு தெரியும். என்னென்ன காரியம் முக்கியம்? ஃப்ரேம் த வேல்யூஸ்க்கு ஒரு வேல்யூஸ்னால் விழுமியம். இப்போ பணம் சம்பாதிக்கணும் என்னுடைய கோல். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம், திருடி பணம் சம்பாதிக்கலாம், லஞ்சம் வாங்கி பணம் சம்பாதிக்கலாம், கட்ட பஞ்சாயத்து நடத்தி பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் விழுமியம் எது சரி, எது சரி, என்னுடைய முன்னுரிமை இதுதான் முக்கியம் நான் நினைக்கிறேன். அந்த முக்கியமானதை அடைகிறதற்கு ஒரு லக்கு வேண்டும். அந்த லக்கை அடைவதற்கு விழுமியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரிய கோடி கோடியாக சம்பாதிச்சு ஜெயிலில் ஒரு கோடியில் போய் படுத்திருக்கிறது பிரயோஜனமா? 14 பெட்ரூம் ஹவுஸ் இருந்து ராத்திரிலாம் தூக்கம் வராமல் கஷ்டப்படணுமா? எனக்கு ஒரு விழுமியம் என்னது? எனக்கு 14 பெட்ரூம் ஹவுஸ் வேண்டாம், படுத்தா தூக்கம் வரும். ஒரு கோல் செட் பண்ணியிருக்கேன். அந்த கோலை ரீச் பண்ணக்கூடிய விழுமியங்கள் நமக்கு தெரியணும். மூன்றாவது, பிரியமானவர்களே, அதை அடையக்கூடிய டாஸ்க். எப்படி நான் போய் அதை அடையலாம், அதை அடையிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? பிரியமானவர்கள், அந்த டாஸ்க்கு நமக்கு தெரிய வேண்டும். என்ன செய்யலாம்? நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இப்போ நல்ல ஃபஸ்ட் மார்க் வரணும், நான் எப்படி படிக்கலாம்? நான் என்ன பண்ணுறேன், என்ன செய்தால் முடியும்? என்ன நோட் புக் வேணுமா, பேனா வேணுமா, கைட் புக் வேணுமா, இந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும், நான் மினிஸ்ட்ரி செய்கிறதுக்கு என்ன வேணும், ஒரு பவர் பாயிண்ட் எத்தனையோ வருஷம் ஆச்சு நான் பவர் பாயிண்ட் போட்டு. நேற்று ஒரு மேபி 10 or 15 minutes ஐ ஸ்பெண்ட் ஆன் இது. எல்லாமே மறந்து போன மாதிரி இருந்துச்சு. இந்த ரிமோட்டை யூஸ் பண்ணவே கூட மறந்து போன மாதிரி இருக்குது. அப்போ திரும்ப அந்த டாஸ்க், அப்போ அதை செய்து பழகணும். ஸோ நீங்கள் ஒரு கோலில் ப்ரியாரிட்டி செட் பண்ணணும் அப்படின்னா முதலாவது கோல் வேணும், ரெண்டாவது நல்ல விழுமியங்கள், நல்ல வேல்யூஸ் வேணும், மூன்றாவது செயல்பாடுகள் வேணும். நல்ல மார்க் எடுக்கணும்னா படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். இல்லாமல் மார்க் வராது. எப்படி படிக்க போகிறேன், அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். நான்காவது, பிரியமானவர்களே,
அது தெரிஞ்ச பிறகு மெயின் இஷ்யூவில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஃபோக்கஸ் ஆன் கோர் இஷ்யூஸ். இதெல்லாம் நான் கொடுத்த கேப்ஷன்ஸ் தான். ஃபோக்கஸ் இன்னும் நிறையா இருக்கலாம், நான் சும்மா ஒரு 7 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். எது முக்கியமோ அந்த கோர் இஷ்யூஸில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கணும். எது எசென்ஷியல், எது ரொம்ப முக்கியம், எது சென்ட்ரல், இது பெரிஃபரல் வேறு சென்ட்ரல் வேறு, எது மையத்தில் இருக்குது என்று சொல்லி அந்த கோர் இஷ்யூ என்ன அந்த மைய பகுதி என்ன. நான் வெற்றி வாழ்க்கை வாழணும்னா, என் கோலை ரீச் பண்ணணும்னா அந்த மைய பகுதி என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். 5வது பிரியமானவர்கள், இது ரொம்ப முக்கியமானது, உங்கள் மைண்ட் செட். நான் ஃபஸ்ட் ஆகணும், நான் 100% எடுக்கணும், நான் கோயிலுக்கு போய் ஆகணும். என் மைண்ட் செட், என் மைண்ட் செட் பண்ணுறேன். ஓய்வுனால நான் பரிசுத்தமாக ஆசரிக்கணும், நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன், என் மைண்ட் செட் ஆகிடுச்சு. அந்த மைண்ட் செட் இன்னும் ஆழமான, நான் சொன்ன மாதிரி லாஜிக்கல் ரேஷ்னல் திங்கிங்கை வச்சு தான் என் மைண்ட் செட்டை மாற்ற முடியும். காட்டுங்க பைபிள், அது வேண்டான்னு காட்டுங்க. ஆர்கியூ பண்ணுவோம். நிறைய பேர் ஆர்கியூ பண்ணாதீங்க. நான் சொல்ல ஆர்கியூ பண்ணுங்க. ஓய்நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும், என்னென்ன வசனம் இருக்குது. ஓய்நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டாம், என்னென்ன வசனம் இருக்குது. மைண்ட் செட், நம்ம மைண்ட் அதில் செட் ஆகும். நான் படிக்க போகிறேன், யார் ஃபோன் பண்ணாலும் கவலை இல்லை, யார் என்ன ஊர் சுத்த கூப்பிட்டாலும் கவலை இல்லை, என் ஃப்ரெண்டு கூப்பிட்றேன், இவன் கூப்பிட்றான், நான் போக முடியாது. மை மைண்ட் இஸ் செட். இதை நான் செய்து ஆகணும். நான் படிக்கணும், என் ஃப்ரெண்டு கூப்பிட்றான், உன் மைண்ட் செட் ஆகலை. மைண்ட் செட், பொய் சொல்லக்கூடாது, ஆனாலும் என்ன பண்ணுறது, மைண்ட் செட் ஆகலை. பொய் சொல்ல மாட்டேன், அடித்தாலும் சரி, வெட்டி போட்டாலும் சரி, பொய் சொல்ல மாட்டேன். அது என்னுடைய வேல்யூ சிஸ்டம், அது என்னுடைய விழுமியம், நான் செய்ய மாட்டேன். ஸோ மைண்ட் செட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் when you want to realize your priorities. எது முக்கியமோ அதை அடைவதற்கு உன்னுடைய மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். 6வதாக பிரியமானவர்களே, உன்னுடைய நீட் என்னங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். நீட், தேவை. அநேக வார்த்தைகள் இருக்கு, விளக்கி சொல்ல நேரம் இல்லை. முதலாவது லஸ்ட், இச்சை. லஸ்ட் என்கிறது ஒரு ஆண் பெண் ஈர்ப்பு மாத்திரமல்ல, திருமணம் என்ற உறவு இல்லாமல் ஒரு ஆண் பெண் ஈர்ப்பு லஸ்ட். திருமணம் என்ற உறவுக்குள்ளாக ஒரு ஆண் பெண் ஈர்ப்பு லவ். திருமணம் என்று இல்லாமல் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு இடையில் வருகிற ஈர்ப்பு லஸ்ட். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட பழகிற ஒரு லஸ்ட்டு, இல்லைன்னா ஊர் சுத்தணுங்கிற ஒரு லஸ்ட்டு. அதனால் நெகட்டிவ் ரிசல்ட் தான் கிடைக்க போகுது. இந்த லஸ்ட்லேருந்து நம்ம மூவ் ஆகி பேஷன், ஒரு ஈர்ப்பு, ஒரு ஈடுபாடு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் லவ். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் டிசையர், ஐ டிசையர் டு டூ திஸ். அதுக்கு அடுத்து ஐ வாண்ட் இட், எனக்கு அது விருப்பமாக இருக்குது, ஐ வாண்ட் இட். கடைசி ஸ்டேஜ் ஐ நீட் இட், எனக்கு அது தேவை, அது இல்லாமல் முடியாது. என்னுடைய கோலை ரீச் பண்ணுறதுக்கு இது இல்லாமல் முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நீட் என்னங்கிறத அறிந்து கொள்ளுங்க. டோன்ட் கோ பிஹைண்ட் லஸ்ட், நாட் ஜஸ்ட் த பேஷன், நாட் பிகாஸ் யூ டிசைர், ஏதோ நீங்கள் விரும்புகிறனால அல்ல, நாட் பிகாஸ் அது யூ வாண்ட் இட், அது உங்களுக்கு ஒரு விருப்பமாக இருக்கனால அல்ல, பட் பிகாஸ் யூ நீட் இட், அது உங்களுக்கு தேவை என்பதினாலே. அது உங்களுக்கு தேவை என்பதினாலே. அப்போ தான் நீங்கள் உங்கள் கோலை ரீச் பண்ண முடியும். இப்போ ப்ரியாரிட்டி செட்டிங்கில் யூ மஸ்ட் நோ வெதர் இட்ஸ் அ லஸ்ட் ஆர் அ லவ் ஆர் அ பேஷன் ஆர் அ வாண்ட் ஆர் அ நீட். அது எனக்கு ஒரு இச்சையா, எனக்கு ஒரு ஆசையா, எனக்கு ஒரு விருப்பமா, எனக்கு அது தேவையா அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணால் தான் நீங்கள் உங்கள் ப்ரியாரிட்டியை ரியலைஸ் பண்ண முடியும். கடைசியாக பிரியமான இன்னொன்று கூட நான் யோசித்தேன், இதுவும் ரொம்ப முக்கியமானது. உன்னுடைய எல்லாம் கோல்லாம் செட் பண்ணிட்டீங்க, மைண்டு செட் பண்ணிட்டீங்க, யூ நோ தட் யூ நீட் தட், நீ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வரணும்னா இந்த டாஸ்க்கெல்லாம் செய்யணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ரிசோர்ஸஸை,
உங்களுக்கு இருக்கிற மூலதனத்தை நீங்கள் அதில் பயன்படுத்தணும். பிரியமான இன்றைக்குள்ள மெசேஜுக்காக இல்லை, அதனுடைய ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான். பவர் பாயிண்ட் போடணும் அப்படின்னு யோசித்து நான் உட்காந்து இந்த ஒரு 5 மினிட்ஸ் பவர் பாயிண்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். உங்களுடைய ரிசோர்ஸஸ் என்ன இருக்குது? டைம் இருக்குது. டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நான் ஃபஸ்ட்டு வரணும், கிளாஸில் நல்லா படித்து ஃபஸ்ட்டு வரணும்னா உன் டைம் அதுக்கு யூஸ் பண்ணு. நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் வரணும்னு விரும்பினேன்னா உன் டைம் அதுக்கு யூஸ் பண்ணு. நீ நல்லா பிஸ்னஸ் செய்யணும்னா உன் டைம் அதுக்கு யூஸ் பண்ணு. தேர்ஸ் நோ சப்ஸ்டிடியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க். வீட்டில் இழுத்து மூடி தூங்கிட்டு பிஸ்னஸ் நல்லா செய்யணும்னு நினைக்கக்கூடாது. என்னுடைய கோல் என்ன? என்னுடைய கோல் நல்லா பணம் சம்பாதிக்கணும். என்னுடைய வேல்யூ என்ன? தப்பு பண்ணக்கூடாது. நான் உண்மையாக பணம் சம்பாதிக்கணும். அப்போ என்ன பண்ணு? உன் நேரத்தை அதில் பயன்படுத்து, ஒரு ரிசோர்ஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணு. ரெண்டாவது உன்னுடைய நாலேஜ் வேணும். நான் எங்கே உட்காந்து படிக்கணும், எப்படி படிக்கணும், என்ன செய்யணும், உன்னுடைய நாலேஜ். பிரியமானவர்கள், என்ன உன்னுடைய நாலேஜ் மாத்திரம் அல்ல. 2 முக்கியமான வார்த்தைகளை சொல்கிறேன். இந்த அளவுக்கு எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியும்னு தெரியல. இன்னொரு நாள் சித்தமான தெளிவாக எடுக்கிறேன். ஒன்று யூனியன் ஆஃப் பவர்ஸ், இன்னொன்று யூனியன் ஆஃப் எசென்ஷியல்ஸ் அப்படின்னு ஃபிலாசபியில் சொல்லுவோம். யூனியன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு பையனுக்கு ஒரு பெண்ணை நியமிச்சிருக்காங்க, இல்லை ஒரு பையனும் ஒரு பெண்ணும் ஒருத்தர் விரும்புகிறாங்க, குடும்பத்திலே நியமித்திருக்காங்க. சரி, அவங்க அதுக்கு முன்னால் லைஃபுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலோ பண்ணுறாங்க. அவன் ஃபோன் பண்ணுறான், அவளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அவள் ஃபோன் பண்ணுறான், அவனுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒரு பர்த்டே விஷ் பண்ணுறாங்க, ஒரு சின்ன கிஃப்ட்டு கொடுக்குறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பைண்டிங் இஸ் இன்க்ரீஸிங். ஒரு யூனியன் ஆஃப் பவர்ஸ். இதில் ஒரு பவர் இருக்குது, ஒரு பேஷன் இருக்குது. ஆனால் அவங்க அதனால் எதையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அவங்க திருமணம் என்ற ஒரு பைண்டிங்கில் வந்த பிறகு அது ஒரு யூனியன் ஆஃப் எசென்ஷியல்ஸ். யூனியன் ஆஃப் எசென்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் படிக்கணுங்கிற ஆசை, நான் நல்லா படிக்கணுங்கிற ஆசை, அதுக்கு அந்த புக்கை வாங்குறீங்க, அதுக்கு அந்த டேபிள் வாங்கி வைக்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. அது ஒன்லி யூனியன் ஆஃப் பவர்ஸ். உங்களுக்கு அந்த ஆசை இருக்குது, நான் ஃபஸ்ட்டு வரணும், என் பிஸ்னஸ் நல்லா நடக்கணும், நான் கர்த்தருக்கு பிரியமான விசுவாசியாக இருக்கணும், நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், ரொம்ப விரும்புகிறீங்க. அது ஒன்லி யூனியன் ஆஃப் பவர்ஸ். அது ஒரு நல்ல மோட்டிவேஷனை கொடுக்குது. ஆனால் எப்போ அதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் யூனியன் ஆஃப் எசென்ஷியல். அதான் யூனியன் ஆஃப் எசென்ஷியல். செய்யணும், பிஸ்னஸ் செய்யணும், படிக்கணும், பரலோகத்துக்கு போகணும், இந்த ஆசைலாம் இருக்கலாம். ஆனால் எப்போ திருமணம் அந்த ஆனதோ அப்போ தான் அவங்க ஒன்றா சேர்றாங்க, அப்போ தான் குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க. யூனியன் ஆஃப் எசென்ஷியல்ஸ். அதுக்கு முன்னால் ஒரு அன்பு இருந்திருக்கும், ஒரு பேஷன் இருந்திருக்கும், ஒரு ஜாய் இருந்திருக்கும். ஆனால் ப்ராடக்ட் இருக்காது. அதே போல் நான் படிக்கணும், நான் விளையாடணும், ஸ்போர்ட்ஸ் போகணும், அந்த ஆசை இருந்தால் போதாது, அது ரிசல்ட்டை கொடுக்கணும், அதில் இணையணும், நீ படிக்க உட்காரணும், ஊழியத்துக்காக உள்ள தியாகத்தை செய்யணும், கர்த்தர் அழைக்கும் போது வேலையை தூக்கி போடணும். அதான் யூனியன் ஆஃப் எசென்ஷியல். என்ன லாஸ் வந்தாலும் பரவாயில்ல. There's a union of essentials that produces result. உன்னுடைய ரிசோர்ஸஸ், உன் டைம், உன்னுடைய நாலேஜ், உன்னுடைய பவர் எல்லாத்தையும் ரிசல்ட்டுக்கு நேராக நீ கொண்டு போக வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் முதலாவது எது, ஃபஸ்ட் வாட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு நம்முடைய ப்ரியாரிட்டி செட் பண்ணணும். எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு தெரியணும். 7 காரியங்கள் பார்த்தோம். முதலாவது ஃபிக்ஸ் த கோல், உங்கள் லெக்க நேமிங்க. ரெண்டாவது உங்கள் வேல்யூஸ். பிரியமானவர்களே, எது முக்கியமான விழுமி, எது சரி, எது தப்பு அப்படிங்கிற விழுமியங்களை பார்த்துக்கோங்க. மூன்றாவது உங்களுடைய டாஸ்க், செயல்பாடு, அதை கேட்டகரைஸ் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, கோர் இஷ்யூ, எசென்ஷியல், சென்ட்ரல், ஃபண்டமெண்டல், அப்படிப்பட்ட கோர் இஷ்யூவில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிரியமான மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் செஞ்சே ஆவேன், லெட் கம் வாட் மே. என்னுடைய 22 வயதில் பிரியமானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகணும். எனக்கு அன்றைக்கு இருந்த மைண்ட் செட், எனக்கு அந்த நல்ல பெரிய வேலை,
எனக்கு கோயிலுக்கு ஓய்வு நாளில் கோயிலுக்கு போகணும். அப்போ தான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன். அங்கே வேலைக்கு வர சொன்னாங்க, வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். பிகாஸ் மை மைண்ட் செட், அது சரியாக தப்பா இன்னொரு டிபேட், என்னுடைய மைண்ட் செட். அதனால் ஐ எம் வில்லிங் டு மீட் எனி லாஸ். எனக்கு எந்த லாஸும் வரல. ஒருவேளை அங்கே வேலை பார்த்தா அந்த கம்பெனியில் கண்டிப்பாக பை வேர்ச்சி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த காட் கிவன் டேலண்ட் நான் பிரசிடெண்ட்டாக ரிட்டையர் ஆகிருப்பேன். இன்றைக்கி ரிட்டையர்மெண்ட் இல்லாமல் வேலை செஞ்சுட்ருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம். கர்த்தருடைய பரிசுத்த மைண்ட் செட். ஐ வாஸ் வில்லிங் டு ஃபர்ஸ்ட் டேக் சம்திங். பிரியமானவர்களே, ரெண்டாவது நமக்கு நீட்னா என்ன, லவ்னா என்ன, வாண்ட்னா என்னன்னு வித்தியாசம் தெரியணும். நீட் பேஸ்ட் லைஃப் வேணும். எனக்கு இது தேவை, அதனால் நான் செய்கிறேன். ஏழாவதாக நம்ம பார்த்தோம், நம்ம ரிசோர்ஸஸ், நம்ம டைம், நம்ம நாலேஜ், நமக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகள், அந்த பவர்ஸ் ஆஃப் எசென்ஷியல்ஸ், அது ஏதோ ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணணும். ஏதோ ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுங்க. விளங்குறதுக்காக சொல்கிறேன். வெறுமனே ஒரு ஆணும் பெண்ணும் நேசிக்கிறதுனால ஒரு குழந்தை வர்றாரு. அவங்க தேவ சித்தத்தின்படி திருமணத்தில் இணையும் போது குழந்தை வருது. அதான் பவர் ஆஃப் எசென்ஷியல். நீங்கள் அப்படியே அந்த இதில் இணையும் போது, நீங்கள் செட் பண்ணியிருக்க ப்ரியாரிட்டியில் இணையும் போது ரிசல்ட் உண்டாகும். கச்சிதமான இன்னொரு நாள் அதை விளக்கி சொல்கிறேன். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நம்ம தீர்மானிக்கும். எது ஃபஸ்ட்டு? நம்பர் 1, மத்தேயு 6:33 வாசிங்க. மத்தேயு 6:33. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்போ நம்ம ப்ரியாரிட்டி செட் பண்ணுறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இருக்கு. நீங்கள் மொழிபெயர்ப்பில் சின்ன பிழை இருக்குது, பக்கத்தில் எழுதி கொள்ளுங்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். they shall be added unto you. இப்போ 1 கிலோ மீன் வாங்குறீங்க, 2 மீன் கொசுறு மீன், இன்னும் 2 மீன் கொசுறு மீன், காசு கொடுக்கல, அது உங்களுக்கு ஒரு கொசுறு மீன் கூட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கொசுறு மீன் மாதிரி கிடைக்கும். நீ கவலையே படாதீங்க, இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும் இயேசு சொல்கிறாரு. இப்போ நான் என்ன ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறேன்? இந்த இவைகளெல்லாம் முதலாவது வைக்காமல் தேவனுடைய ராஜ்யத்தை நான் முதலாவது வைக்கிறேன்னு இயேசு சொல்லியிருக்கார். நான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறேன். இப்போ என்னுடைய கோல் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை கண்டுபிடிக்கணும். பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்துடைய நீதியையும் தேடணும். அது எது வரைக்கும் தேடணும்? தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்றால் கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடணும். தேடிக்கொண்டே இருக்கணும். ஒரு தேடல் வேணும். நான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறேன். எனக்கு இவைகள்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு தேவனுடைய ராஜ்யம் முக்கியம். அப்போ அந்த தேவனுடைய ராஜ்யம்னா என்ன, அந்த நீதி என்ன, நான் தேட ஆரம்பிக்கிறேன். அதுதான் என்னுடைய டாஸ்க், என்னுடைய மைண்ட் செட். இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, இது ஆண்டவர் வேணா தருவார், கூட்டி தருவார். என் மைண்ட் செட் வந்துடுச்சு, இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். நான் என்ன தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீ ஐ ஷுட் சீக் ஆஃப்டர் காட்ஸ் கிங்டம் அண்ட் ஹிஸ் ரைச்சியஸ்னஸ். அதை நான் தேடணும். அது தானாக வராது, இதெல்லாம் தானாக வந்துடும், எப்படியோ வந்துடும். அதை நான் தான் எஃபர்ட் போட்டு தேடணும். என் ரிசோர்ஸ் அதுக்காக நான் யூஸ் பண்ணணும், என் டைமை யூஸ் பண்ணணும், என் நாலேஜை யூஸ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும்? நான் தேடணுமே, விளக்க கொளுத்தணுமே, தொடப்பத்தை எடுக்கணுமே, எப்படியாவது அதை தேடணுமே. பாருங்கள், இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே யோசித்து பாருங்கள். எனக்கு மைண்ட் செட் வந்துச்சு. என்ன மைண்ட் செட்? இதெல்லாம் தானாக வந்துடும். என்ன மைண்ட் செட் வந்திருக்கு? எனக்கு முதல்ல தேவனுடைய ராஜ்யம், இதெல்லாம் அப்புறம். எனக்கு என்ன மைண்ட் செட் வந்து அதை ஆண்டவர் பார்த்துக்குவார். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? என்கேஜ் மை ரிசோர்ஸஸ். என் ரிசோர்ஸ், நான் டைம் அதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இவைகளுக்காகலாம் ஸ்பெண்ட் பண்ணலை, அதுக்காக மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுறேன். என்னுடைய நாலேஜ் அதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். பிரியமானவர்களை இதில் சொல்லும் சயின்ஸில் எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ், மற்றதெல்லாம் அப்ஜெக்டிவ்ஸ். அந்த எய்மை ரீச் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ், எய்மை ரீச் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ். நான் செய்கிற ஒவ்வொன்றும், ஒருவேளை ஒரு நல்ல நாலேஜ் வருது, ஒரு லாங்குவேஜ் கிடைக்குது, இல்லை ஒரு வெஹிக்கிள் வாங்குறேன், எல்லாமே எதுக்காக அந்த வெஹிக்கிள் வாங்கினேன்? ரேஸ் போகிறதுக்கா? எதுக்காக அந்த வெஹிக்கிள் வாங்கினேன்? F1ல் பார்ட்டிசிபேட் பண்ணவா? F1னா தெரியுமா? கார் ரேஸு.
ஃபார்முலா. அதுக்காக நான் கார் வாங்கினேன். என் ஏம் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ நான் வாங்குகிற வெஹிக்கிள், நீ வாங்குகிற பைக்கு எதுக்காக? அந்த தேவனுடைய ராஜ்யத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதான் ஃபோக்கஸ். அதான் ஃபோக்கஸ். யூ காட் a right focus. You got an aim, you got a goal. ஒரு ரிசோர்ஸ் அதுக்காக நீ யூஸ் பண்ணுற. பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், கூட்டி கொடுக்கப்படும் சொல்லியிருக்க. இவைகளெல்லாம் கூட்டி கொடுக்கப்படுறாரு. 24ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இங்க 2 எஜமான நிறைய பேர் ஒன்று தேவன் ஒன்று பிசாசும்பாங்க. இல்லை இல்லை, ஒன்று தேவன், இன்னொன்று உலக பொருள், மேமன். ஒன்று நீ சர்வ் காட் ஆர் சர்வ் மேமன், திங்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. இதை ஒன்று, ரெண்டில் ஒன்றுக்கு தான் சர்வ் பண்ணணும். பிரியமானவர்களே, என் மேலே உண்மையாகவே ஒரு அக்கறை பற்று இருக்க. சில சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப ஹாஷாக இருக்கீங்க. நான் ஹாஷாக இருக்கேண்ணா? நான் யாருமே திட்டலாம் மாட்டேன், எனக்கு திட்டவே தெரியாத. எனக்கு என்ன தெரியாது? ஒத்துக்கிறீங்களா? போய் சொல்கிறாங்க, என்ன போய் ஹாஷுங்கிறாங்க. அது என்னன்னு கேட்டால் ரொம்ப பின்னிங்காக சொல்கிறீங்க. திஸ் ஆர் தட். ஆமாம், அவ்வளோதான். திஸ் ஆர் தட் தான், நாட்டு திஸ் அண்ட் தட். திஸ் ஆர் தட். பிரியமான, ஒன்று யூ சர்வ் த காட் ஆர் சர்வ் மேமன். ஒன்று தேவனுக்கு நீ ஊழியம் செய், சர்வ் பண்ணு, வேலை செய். இல்லைன்னா உலகத்துக்காக வேலை செய். என் அப்ஜெக்டிவ் தேவனுக்காக தான் வேலை செய்யணும். அப்போ உலகத்தில் வேலை செய்யக்கூடாதா? நான் உலகத்தில் வேலை செய்வது தேவ திருப்பணியை நிறைவேற்றுவதற்காக. தேவ திருப்பணியை நிறைவேற்றுவதற்காக. எதுக்காக டீச்சராக இருக்கேன்? டு சர்வ் காட். எதுக்காக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்? டு சர்வ் காட். என்னுடைய ஏம் என்ன? சர்விங் காட். அப்போ இந்த பிஸ்னஸ் என்னது? இட்ஸ் அன் அப்ஜெக்டிவ் டு சர்வ் காட். அந்த தேவனுக்கு ஊழியம் செய்து ஒரு ஸ்டெப். அங்கே வர்றவங்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லுவேன். அங்கே எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை, ஊழியத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவேன். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை நம்ம செய்கிறோம்? பிரியமானவர்களே, தேவனுக்கும் உலக பொருளுக்கும். ஒரு எஜமான் தேவன், இன்னொரு எஜமான் உலக பொருள். இந்த 2 எஜமானுக்கு நீ வேலை. பிசாசு பாவம், அவனை போட்டு கஷ்டப்படுத்தாதீங்க. ஒரு எஜமான் தேவன், இன்னொரு எஜமான் பிசாசு இல்லை. ஒரு எஜமான் தேவன், இன்னொரு எஜமான் உலக பொருள். இது 2க்கும் ஊழியம் செய்ய முடியாது. 25வது வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக, எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாது. இப்போ உங்க எஜமான் உலக பொருள். இந்த எஜமானுக்கு வேலை செய்யறது, இந்த எஜமானுக்கு ஊழியம் செய்கிறது அப்படின்னா என்னது? அந்த எஜமானுக்கு எப்படி ஊழியம் செய்கிறது? அந்த உலக பொருளுக்கு ஊழியம் செய்கிறதுனா வேற ஒன்றும் இல்லை, உட்கார்ந்து கவலைப்படுறது. அதான் அந்த உலக பொருளுக்கு சர்வ் பண்ணுறது. மேஜராக 2 கவலை. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம். 3 காரியங்கள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், நம்முடைய உறைவிடம். உணவு, உடை, உறைவிடம். இதுக்காக தான் ரொம்ப கவலைப்படுறோம். பிரியமானவர்களை, காலையில் எழும்பணுன்னு என்ன பிரச்சனை? என்ன சாப்பாடு செய்ய? நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் என்ன செய்யலாம்? யோசித்து உப்புமா, அடுத்த நாள் கிச்சடி. ஒரு அருமையான பீகார் ஊழியக்கார் சொல்வார், டெய்லி ஆளு தான், ஒவ்வொரு நாள் வெவ்வேறு ட்ரெஸ் போட்டு ஆள் வரும்பார். பேர் சொல்ல விரும்பலை, நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. என்ன சொல்ல? டெய்லி ஆள் வரும், ஆனால் ஒவ்வொரு நாள் வேறு ட்ரெஸ் போட்டு ஆள் வரும். அப்படி ஆளுன்னா என்னது? உருளைக்கிழங்கு. டெய்லி ஆள் வரும், ஒவ்வொரு நாள் வேறு ட்ரெஸ் போட்டு வரும். அப்படி எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம். ஒரே கவலை. இந்த எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படுறது, பிரியமானவர்களே, உலக பொருளுக்கு ஊழியம் செய்வது.
கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. நிறைய பேருடைய பிரச்சனையே எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படுவது. உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? பேசிட்டே இந்த மலையில அந்த பேர்ட்ஸ் அப்படியே பறக்குது. கொஞ்சம் அந்த பறவைகள் எல்லாம் பாருங்க. அப்போ எங்கேயாவது விதைக்குதா, அறுக்குதா? அவைகள் அந்த பரமபிதா பிழைப்பூட்டுறாருல. அப்படின்னு நம்ம விதைக்க வேண்டாமா, நம்ம அறுக்க வேண்டாமா, நம்ம வேலை செய்ய வேண்டாமா, சமைக்க வேண்டாமா? கவலைப்படாத, கவலைப்படாத. கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. விதைக்கணுமா விதை, அறுக்கணுமா அறு. உன்னுடைய ஃபோக்கஸ் என்ன? தேவனுக்கு ஊழியம் செய்யணும், தேவனுக்கு ஊழியம் செய்யணும். நான் எப்படி உடுத்துனா தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும், அப்படி உடுத்து. எப்படி உடுத்துனா தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியுமோ அப்படி உடுத்து. நான் அந்த கல்யாண வீட்டுக்கு எப்படி உடுத்தணும்னு சொல்லி கவலைப்படாத, அந்த ப்ரோக்ராமுக்கு எப்படி உடுத்தணும்னு கவலைப்படாது. எது செய்தால் தேவனுக்கு பிரியமாக இருக்கும்னு கவலைப்படாது. அவ்வளோதான், சிம்பிள். இங்கே சொல்லப்பட்ட பொருள் ஆகாயத்தை அப்படி பறவை இந்த காட்டு அடுத்தால சொல்ல பாருங்க, வாசிங்க. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். இந்த பூவை பாரு, இந்த பூவெல்லாம் பாரு, என்ன அழகா இருக்கு. இந்த காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருது தெரியுமா? அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடித்திருந்தில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா நூக்க வேண்டாம் சொல்லல அவரு. அந்த உடைக்காக கவலைப்படவனுக்கு என்ன வேணுமோ அதை கர்த்தர் தருவார். எப்படி நடக்கும் பிரியமானவர்களே? அதனால என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்தி வைத்தால் உங்களுக்கு உடுத்தி வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இப்ப எனக்கு ஒரு மைண்ட் செட் வருது, ஆண்டவர் பார்த்துக்குவார். இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டார். நான் சொல்ற உண்மை என்பது என் கூட இருக்க அந்த காலத்துல தான் என் கூட இருக்க தம்பிமாருக்கு தெரியும். முன்பு இங்கே பணி செய்து கொண்ட ஒரு தம்பி சொல்லுவார், உங்களுக்கு இருக்கிறத எங்களுக்கு ட்ரெஸ் அதிகமாக இருக்கியாம்பார். உண்மை. எனக்கு என்ன குறை? நல்லா தான் இருக்கேன். பிரியமானவர்களே, பிளஸ்ஸட் அப்படின்னா 4 பேர் பார்த்து பொறாமப்பட, என்வியபிளி ஹாப்பி. 4 பேர் பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு சந்தோஷமாக இருக்கலாம். நல்லா தானே இருக்குது. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் பார்த்துக்குவார். எதுக்கு கவலைப்படுங்க? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, தேவனுக்கு ஊழியம் செய்கிறத குறித்து. உங்கள் உடையில் தேவன் மகிமைப்படணுங்கிற கவலை இருக்கணும். உங்கள் உணவு கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறதுக்கு உங்களுக்கு பலம் தரணுங்கிற கவலை இருக்கணும். தேவ காரியங்களை நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதான் செட்டிங் ஆஃப் த ப்ரியாரிட்டிஸ். பிரியமான தொடர்ந்து வாசியுங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இது அவங்க இதுக்காகவே அஞ்ஞானிகள் என்றால் ஞானம் இல்லாதவர்கள். நான் சொல்லியிருக்கேன் தமிழில் என்ற முன்விட்டு வந்த எதிர்மாறான பொருள், கிரமம் அக்கிரமம். பிரியமானவர்களே, நியாயம் அநியாயம், நீதி அநீதி. இங்கே நம்ம பார்க்குறோம் பிரியமானவர்கள் அஞ்ஞானிகள், ஞானம் இல்லாதவர்கள். அப்போ தேவனுடைய பார்வையில் உடைக்காக உணவுக்காக கவலைப்பட்டு அலைந்து திரிகிறவர்கள் ஞானம் இல்லாதவர்கள். கஷ்டப்பட வேண்டான்னு சொல்ல, உழைக்க வேண்டான்னு அன்று சொல்லவே இல்லை. அங்கே அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணுறதை நம்ம கரெக்டாக புரிந்து கொள்ளணும். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் பார்த்துக்குவார். அது நீங்கள் தேட வேண்டிய தேவனுடைய இதெல்லாம் கூட்டி கொடுப்பார். எப்படியாவது வரும். எப்படி வருமோ அப்படி வரும். இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும்போது 2 பேண்ட்ஸ் 2 செட். அப்போ தரையில் உட்காரும்போது, அப்போ தரையில் தான் உட்காருவோம். அந்த பேண்ட்ஸ் அப்படி அப்படி உட்காந்து இந்த கால் அப்படிமா டுருன்னு சத்தம் கேட்கும், கீழே கிழிஞ்சிடும். ஒவ்வொரு வாரமும் கிழியும். இப்போ இங்கே ஊழியத்தில் உதவியாக இருக்க மாதிரி அப்போ உதவியாக இருந்த அந்த தம்பி, அவர் டெய்லர் வேலை தெரிஞ்சவர். திங்கக்கிழமை அவருக்கு வேலை பேண்ட் தைக்கிற வேலை. கையிலே தச்சிருவார். கேர்ஃபுல்லாக போட்டுட்டு உட்காருவேன். காலு திரும்ப ட்ரு சத்தம் கேட்க. அதுக்கப்புறம் ஜிப்பாவை இழுத்து விட்டுக்குவேன். கிழிஞ்சிச்சு. பிரியமானவர்களே, ரொம்ப நாள் ஒரு 2 வாரம் 3 வாரம் இப்படி ஓடி இருக்கும். ஒரு நாள் ஒரு பிரதர் வந்தார். எதுவுமே யாருக்கும் தெரியாது, எனக்கும் அந்த பையனுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு பிரதர் வந்தார். பாஸ்டர்,
சின்ன என்னன்னு கேட்டேன். ஆண்டவர் எனக்கு இந்த பேண்ட்ஸ் உங்களுக்கு எடுக்க சொன்னார். ஏன் அப்படின்னு, இல்லை உட்காந்துருக்கும்போது நாளைக்கு ஒரு பேண்ட்ஸ் எடுத்து கொடுன்னு ஆண்டவர் சொன்னார், அதான் எடுத்துகிட்டு வந்தேன். நடந்ததுங்க, நடந்தது. ஆண்டவர் பார்த்துக்குவார். இப்படி தான் வரணும் என்றல்ல, கவலைப்படாதீங்க. என் தேவையை கர்த்தர் சந்தித்தார். ஊழியத்துக்கு வந்த பிறகு இல்லை, பலமுறை சொல்லியிருக்கேன். அந்த உதாரணத்தை ஒரு முறை சொல்லிடுறேன், பொறுத்துக்கோங்க. பெரியம்மாள் நான் சிஷ்யாவில் வேலை பார்க்கும்போது, ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் நான் வேலை பார்க்குறேன். ஒரு புதன்கிழமை சுந்தராவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண வரேன். அங்கேருந்து அவசரமாக இல்லை, அன்றைக்கி ஒரு விடுமுறை நாள். எங்கேயோ ஒரு இந்த இது நடத்திட்டு ஹோலி ஸ்பிரிட் மீட்டிங் ரிட்ரீட் நடத்திட்டு டயர்டாக வரேன். நேரம் ஆயிடுச்சு, 6:30 மணிக்கு. அடித்து பிடிச்சி ஓடி ஒரு டீ கூட வெளியில் குடிக்கல, ரொம்ப களைப்பாக இருக்குது. பாஸ்டரியா 8 மணிக்கு பைபிள் ஸ்டடி முடிப்பார், 7:45 ஆகுது, தலை சுற்றுது. என் பாக்கெட்டில் 25 பைசா இருக்குது. பிரியமானவர்களே, எங்கள் வீடு அயனாவரம் டிப்போ பக்கத்தில். அப்போது பிரசவாக்கத்துலேருந்து அங்கே போனால் 30 பைசா, என் பாக்கெட்டில் 25 பைசா தான் இருக்குது, 5 பைசா குறையா இருக்குது. கெல்லிஸ் வரைக்கும் நடந்து போனேன்னா 25 பைசா தான், ஒரு ஸ்டேஜ் தாண்டிடும் 25 பைசா. டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டே கணக்கு ஓடுது. எங்கே நான் கெல்லிஸில் போய் பஸ் எடுக்கலாமா, டயர்டாக இருக்குது, ஒரு டீ குடிச்சிட்டு போயிடலாம், டீ குடிச்சிட்டு வீட்டுக்கே நடந்தலாம், அந்த டிப்போ தானே அப்படின்னா நடக்க பலம் இல்லை. அப்போ டீ 25 பைசா, கணக்கு ஓடுது. டீயா கெல்லிஸா, டீயா கெல்லிஸா. 5 பைசா கடன் கேட்க கஷ்டமாக இருக்குது. பாஸ்டர்கிட்ட போய் கேட்டால் எல்லோரும் கொடுப்பாங்க. கணக்கு ஓட்டிக்கிட்டே இருக்கு. பிரியமானவர்களே, 8 மணி ஆச்சு. என் முன்னால் ரொம்ப கருப்பு கருப்பாக சுற்றுது. அதான் மயக்கம் வர நிலை நான் அன்றைக்கி தான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு கொஞ்ச நேரத்தில் மயங்கி விழ போகிறேன். அந்த டேபிளை நடந்ததுங்க, எக்ஸாக்ட் பண்ணாமல் சொல்கிறேன். டேபிளை கட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். ஒரு 8:05 ஆகிருக்கும். நீங்கள்லாம் கூட எத்தனை நாள் ஜெபிச்சிருப்பீங்க. நான் அன்றைக்கி ஜெபித்தேன், ஆண்டவரை சீக்கிரம் முடிக்க மாட்டாரா, ஆண்டவரை இவர் எத்தனை பாயிண்ட் வச்சுருக்காரு தெரியல, முதல் பாயிண்ட் இன்னும் முடியலை, ஆண்டவரை சீக்கிரம் முடிக்க மாட்டாரா. ஜெபம் பண்ணுறேன். எப்படியோ ஒரு 8:10 8:20 முடித்தார். மாடியில் அப்போ தான் ப்ரைஸ் லார்ட் பிரதருங்க, இல்லை ஹலோ 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 ஹலோன்னு சொல்லிட்டு வேகமாக வரேன். டீயா கெல்லிஸா, டீயா கெல்லிஸா, 25 பைசா இருக்குது, டீயா கெல்லிஸா. அப்படி யோசிச்சுட்டு மேலேருந்து இறங்கி அந்த கேட் பக்கம் போகிறேன். எனக்கு முன்ன பின்ன தெரியாத ஒரு ஐயா, என்னோட வயதில் மூத்தவர். ப்ரைஸ் லார்ட் தம்பி, ப்ரைஸ் லார்டியா, வாங்க டீ குடிச்சிட்டு போகலாம். உண்மையாக சொல்கிறேன், என் பசினால் அல்ல, அதனால் நான் அறியாமல் அவர் கூட போனோம். அப்படி யார்கிட்டையும் போக மாட்டேன் தெரியாதவங்களோட. வீட்டில் உள்ள ரோமஸ் ஹோட்டலுக்கு போனோம். எங்கள் சர்ச் பக்கத்துலேயே ரோமஸ்னு ஒரு ஹோட்டல் விட்டு போனோம். அங்கே வெயிட்டர் வந்தான். வெயிட்டர் அவர் சொன்னார் 2 பிரியாணின்னார். பிரதர், ஐயோ பிரதர் தம்பி ஒன்றும் சொல்லாதீங்க. நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை, அவர் பேர் பிரதர் ஜார்ஜ், அவர் சொன்ன வார்த்தை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்க சொன்னார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். நான் உங்கள்கிட்ட பேசினதே இல்லை தம்பி. அவர் பிரான்ச்சு, திருமங்கலம் பிரான்ச் சர்ச்சை சேர்ந்தவர். வென்ஸ்டே பைபிள் ஸ்டடிக்கு இங்கே வருவார். உங்கள்கிட்ட நான் பேசினதே இல்லை. எப்படி உங்களை ஹோட்டலுக்கு கூப்பிடுன்னு எனக்கு தெரியலை. நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டேன். ஆனாலும் ஆண்டவர் என்னை நெருக்கி ஏவினார். அவனுக்கு தாசனுக்கு பிரியாணி வாங்கி கொடுன்னு சொன்னார். நான் ஆண்டவர்கிட்ட சின்ன பொருத்தனை பண்ணேன். டீ குடிக்க கூப்பிடுவேன், அவர் வந்தார்னா பிரியாணி வாங்கி கொடுக்கேன்னு சொல்லி, அதனால தான் உங்களுக்கு வாங்கி கொடுக்க தேம்பி தேம்பி அழுது. உலக பிரகாரமான வேலையில் இருக்கும்போதே என் பசியை அறிந்த ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். யார்கிட்டயோ பேசுகிறாரு, அவங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடு. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கவலைப்படணும், தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எதுவுமே வேண்டாம்ல. எனக்கு உணவு வேணும்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியும், எனக்கு உடை வேணும்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியும், எனக்கு இருக்க ஒரு இடம் வேணும்னு எனக்கு தெரியும். இந்த ஊழியத்துக்கு நாங்கள் வரும்போது கர்மையில் ஆரம்பிக்கும் முன்பாக தேவ சாட்சி, எங்கள் மனைவி சாட்சி, 2 பேரும் உட்காந்து பேசணும். பிளாட்ஃபார்மில் படுத்துக்கலாம், எங்கே போவோன்னு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு வேதனை பண்ணி என் புக்ஸை எங்கடா வைக்கன்னு தெரியலேன்னு யோசித்தேன். அதுவும் கர்த்தர் பார்த்துக்குவார். எனக்கு ஒரு இடம், என் பிள்ளைகளை வச்சுட்டு நான் தங்குறதுக்கு ஒரு இடம் தேவைன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியாதா? எங்களுக்கு சாப்பாடு வேணும்னு அப்பாவுக்கு தெரியாதா? அடுத்த வேளை எப்படி சாப்பாடு வரும்னு தெரியாது. அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வந்துச்சு. ஒரே நாள் 3 வீட்டில் லஞ்சுக்கு கூப்பிட்டாங்க. ஆண்டவர் இப்படியா? ஒரே நாள் 3 வீட்டில் கண்டிப்பாக போக வேண்டியதாக இருந்துச்சு. ஆண்டு இப்படி கொடுப்பாரா?
தேவையை சம்மதிக்க விட்டாரா? இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிரியரைஸ் பண்ணுங்க. இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். உடை கிடைக்கும், உணவு கிடைக்கும், நல்ல உறைவிடம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். ஆகையால் therefore ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைக்கு என்ன ஆகுன்னு சொல்லி கவலைப்படாது. நாளைக்கு இருப்போமா இருக்க மாட்டோமா அதே நமக்கு தெரியாது. நாளைக்கு இருப்போமா இருக்க மாட்டோமா அதே தெரியாது. நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும். அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடுகள் போதும். பிரியமானவர்களே, எனக்கு ஒரு 50-55 வயசு ஆகும்போதே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நாட்கள் ஒரு 65, இன்னொரு 5 வருஷம் 70, அதுக்கு மிஞ்சி போனால் நமக்கு தான் கஷ்டம். பிரியமானவர்களே, அதுக்கு மிஞ்சி போனால் வேதனை அப்படின்னு. அப்போ எனக்கு பிரியமான ஒரு எவாஞ்சலிஸ்ட் ரொம்ப கோபமாக, லிட்ரலாக அண்ணா அப்படி பேசாதீங்க அண்ணே, இப்போ பைபிளில் போட்டிருக்குப்பா மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம் தானே, பேசாதீங்க அண்ணே. என்ன நம்ம பைபிள் உள்ளது சொன்னால் இவர் இப்படி கோவப்படுறாரு. அப்போ அதை வாசித்தேன். அடுத்த வசனத்தில் இருக்குது, வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூற காலைதோறும் உடைய கிருபையை விளங்க பண்ணும். அன்னைக்கே அதை மாற்றிட்டேன். நிறைய பேர்ட்ட அதை சொல்லிட்டேன். குறிப்பாக முதியோர்கிட்ட அதிகமாக சொல்லியிருக்கேன். எத்தனை வருஷம்லாம் கோடுபடாது. ஈசாக்கு அப்படி தான் பெரிய தப்பு பண்ணான். அவன் சாக போகிறான்னு நினச்சி மூத்தவனை கூப்பிட்டு எனக்கு மான்கறி செஞ்சுட்டு வா இது கொண்டான்னு சொல்லி குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வந்து பிள்ளைங்கள்லாம் பிரிஞ்சு பண்ணாங்க. அது நடந்து சாக போகிறோன்னு நினச்சி இப்படி பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த கூத்து பண்ணி எத்தனை ஆண்டு கழித்து ஈசாக்கு மரித்தா தெரியுமா? எதாவது கணக்கு பார்த்துருக்கீங்களா? கணக்குப்படி 43 வருஷம். அது சொல்லி நான் சாக போகிறேன், எனக்கு நீ தயவு செய்து மான்கறி செஞ்சு கொண்டு வாப்பா அப்படிலாம் டயலாக் பேசி எத்தனை வருஷம் இருந்தார் கூட? 40 வருஷத்துக்கு மேலே, 43 வருஷம் இருந்தார். அப்புறம் தான் செத்தார். பிரியமானவர்களே, ஒன்றும் கவலைப்படாது. நாளைய தினத்துக்கு நாளைக்கு பார்த்துக்குவார். ஆண்டவரே இன்றைக்கு என்ன, இந்த நாளை நான் ஆசீர்வதி. வாழ்நாள் எல்லாம் எவ்வளோ நாள் வச்சுருக்கிறீரோ வாழ்நாள் எல்லாம் நான் மகிழ்ந்து கழிவுறணும். டெய்லி போர்ஷன் தார், காலை தோறும் நம்ம கழிவுற பண்ணும். இன்றைக்கி எனக்கு எவ்வளோ சுகம் வேணும், இன்றைக்கி எனக்கு எவ்வளோ பலன் வேணும், இன்றைக்கி உடுத்த துணி இருக்கா, இன்றைக்கி எனக்கு சாப்பிட ஆகாரம் இருக்கா, இன்றைக்கி உள்ள காரியத்தை நான் பார்க்குறேன். அது இப்போ உள்ள காரியத்தை நான் பார்க்குறேன். நீங்கள் நடத்துவீங்க, எப்படியாவது நடத்துவீங்க. நாளையை பற்றி நான் கவலைப்பட வேண்டாம். ஒரு ரேஷ்னலைசிங். நாளைக்கு நான் இருப்பேனோ இல்லையா, நான் கவலைப்பட்டு என்ன பண்ண போகிறேன்? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. கோடி கோடியாய் பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சாலும் பிள்ளைங்க சண்டை போட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் எல்லா குடும்பங்கள்லையும் நான் பார்க்குறேன் ஏதோ ஒரு வகையில் அந்த சொத்து பிரச்சனை. காஸ்ட்லி மொபைல் வச்சுருந்தா கூட அண்ணனும் தம்பி அடிச்சுக்கிறான். மொபைலுக்கு அண்ணன் சொல்கிறான், தம்பி அப்பா நினைவா, அப்பா சிம் கார்டு நீ வச்சுக்கப்பா, அப்பா மொபைல் நான் வச்சுக்கிறேன்ப்பாங்க. எவ்வளோ அருமையில்லை? பிரியமானவர்கள், எதுவும் நம்ம கூட வரப்போகிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யம்னு சொல்கிறோமே, தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி வருது. ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 14:17 வாசிங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யங்கிறது இந்த பிரியாணி, மட்டனு, சிக்கனு, பிரியமானவர்கள் இதெல்லாம் இல்லை. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த இதில் ஐ எம் அ சர்வெண்ட் ஆஃப் கிரைஸ்ட். நீங்கள் உலக பிரகாரம் வேலை செய்தாலும் சரி, முழு நேர ஊழியத்தில் இருந்தாலும் சரி, ஐ எம் அ சர்வெண்ட் ஆஃப் கிரைஸ்ட்.
As a teacher, I was a servant of Christ. You are a servant of Christ. கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியமாக இருக்கு. அப்போ கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற நான் பிரசங்கம் பண்ணுறதா, ட்ராக்ஸ் கொடுக்கறதா இல்லைங்க. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களுக்காக கவலைப்படுவது. கவலைப்படுவது என்றால் அதில் கருத்தாக இருப்பது, அதை ப்ரியரைட்டைஸ் பண்ணுவது. அவன் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறான். அதுக்காக நம்முடைய ரிசோர்ஸை ஸ்பெண்ட் பண்ணுறது, அதுக்காக நம்முடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது, அதுக்காக நம்முடைய நாலேஜை இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுக்காக பிரியமான ஒரு யூனியன் ஆஃப் எசென்ஷியல். நான் அவரோடு இணைந்து கொண்டு உண்டாக்கணும். வெறும் ஜெபம் பண்ணுறேன், வெறும் பேஷன் அல்ல. பிரியமல் ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றா சேருவது போல் நானும் தேவனும் ஒன்றா சேரணும். அதனால் ரிசல்ட்ஸ் வரணும். தட்ஸ் த யூனியன் ஆஃப் எசென்ஷியல்ஸ். அந்த பையனும் பொண்ணு பழகிறனால ரிசல்ட் வர்றாது. திருமணம் என்ற உறவுக்குள்ளே வர்றாங்க. அதுக்காக நான் கவலைப்படுறேன். தேவ சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு கவலைப்படுறேன். 3 காரியங்களை சுருக்கமாக சொல்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னால் யூ மஸ்ட் அக்செப்ட் காட் as கிங். யூ மஸ்ட் அக்செப்ட் காட் as கிங். தேவனை உங்களுடைய ராஜாவாக நீங்கள் அக்செப்ட் பண்ண வேண்டும். 2வது, நீங்கள் உங்கள் ராஜாவாக அவரை அக்செப்ட் பண்ணும்போது அவருக்கு உங்கள் மேலே முழு ஆளுகை இருக்கிறது. sovereignty. You should accept God's royalty. Number 2, you should accept God's sovereignty. அவர் என் ராஜானா அவருக்கு என் மேலே முழு ஆளுகை இருக்கிறது. அவருக்கு என் மேலே முழு ஆளுகை இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. 3rd thing, I must abide by his constitution. அந்த ராஜாவுடைய அரசியல் சாசனம் என்ன, அந்த ராஜா வச்சிருக்க சட்டத்திட்டங்கள் என்ன, இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன. பிரியமான, வாட் இஸ் த கான்ஸ்டியூஷன்? த பைபிள். இஸ் வேர்ட் இஸ் த கான்ஸ்டியூஷன். இதுதான் நம்முடைய அரசியல் சாசனம். இந்த அரசியல் சாசனத்தில் பிரியமானவர்களே, அந்த புதிய ஏற்பாடு நம்ம சொல்கிறோம் நியூ டெஸ்டமெண்ட், அதுதான் கோர். அது தலைகளை நடந்தாகணும். அது மொட்டை அடினா மொட்டை அடிச்சு ஆகணும். அது மொட்டை அடிக்காதுன்னா மொட்டை அடிக்கக்கூடாது. தட் இஸ் த கோர். ஒன்று அவயவங்களை அசுத்தத்தை நடப்பிப்பதற்கு பயன்படுத்தாதன்னா பயன்படுத்தக்கூடாது. உலகத்துக்கு வேஷம் தெரியாதுன்னு சொன்னால் திஸ் இஸ் அவர் கான்ஸ்டியூஷன். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறோம், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறோம் என்றால் வேறு ஒன்றும் இல்லை. காடை உங்களுடைய கிங்கை அக்செப்ட் பண்ணணும். அவருக்கு உங்கள் மேலே முழு ஆளுகை இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கணும். அவருடைய அரசியல் சாசனத்துக்கு அவாய்ட் பண்ணணும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுது. அதான் உங்கள் கவலை. ஆண்டவரே, இந்த ரூலை நான் எப்படியாவது ஃபாலோ பண்ணணும், அந்த கவலை. ஆண்டவரே, உனக்கு பிரியமாக நடக்கணும் கவலை. தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடும். வாட் இஸ் ரைட் ஃபார் யூ ஷுட் பி ரைட் ஃபார் மீ. உமக்கு எது சரி அது எனக்கு சரி. உமக்கு தப்புன்னா எனக்கு தப்புப்பா. நீ வேண்டான்னா எனக்கு வேண்டாம், நீ இது வேணும்னா எனக்கு வேணும். உமக்கு எது சரி அது எனக்கு சரி, உமக்கு எது தப்பு அது எனக்கு தப்பு. அதுக்காக கவலைப்படுங்க, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ப்ரியரைட்டைஸ் பண்ணுங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. அதை தேடுவதில் உள்ள வேல்யூஸ் என்ன? இதை ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்தால் போதுமா? எவ்வளோ பக்தியாக இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்துட்டு வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியுமா? நான் எப்படி கோயிலுக்கு வரணும், எப்படி கோயிலில் உட்காரணும், அதுக்காக கவலைப்படுங்க. எப்படி ஆண்டவரை கனப்படுத்தணும், அதுக்காக கவலைப்படுங்க. அதை அதுக்கு நீங்கள் வேலைக்காரர்கள், அதுக்கு பணியாட்களாக மாறுங்க. சர்விங் த லார்ட், சர்விங் த கிங்டம் ஆஃப் த லார்ட். அதை ப்ரியரைட்டைஸ் பண்ணுங்க. அது உங்கள் கோலாக இருக்கட்டும். ஆண்டவரை பிரியப்படுத்தணும். என்ன செஞ்ச ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்? அவர் என்னுடைய ராஜா, அவருக்கு என் மேலே முழு ஆளுகை இருக்குது. அவருடைய கான்ஸ்டியூஷன், அவருடைய அரசியல் சாசனம் இது. அந்த ராஜ்யத்தினுடைய சாசனம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதுபடி தான் அவர் நடக்க முடியும். இதுபடி தான் அவர் தீர்ப்பு வழங்க முடியும். ஒரு நீதிமன்றம் என்றாலும் அந்த பாராளுமன்றத்தில் ஏற்றப்பட்ட சட்டத்திட்டங்களை தான் நீதிபதி ஃபாலோ பண்ணுவார். பிரியமான, அந்த கான்ஸ்டியூஷனை தான் அவர் ஃபாலோ பண்ணுவார். அதனுடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும்.
அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இந்த வசனத்தின்படி நீ செய்வாயானால் நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாளாகாமல் தலையாவாய். இந்த கான்ஸ்டியூஷனை நீ ஃபாலோ பண்ணனா கண்டிப்பாக வாழ்க்கையில் சக்ஸஸ். பிரியமா, என்னை படைத்த தேவன், என்னை உருவாக்கின தேவன் என்கிட்ட ஒரு மேனுவல் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். இந்த ப்ராடக்ட் மேனுவல் இது. இந்த ஃபோன் அதை எப்படி ஹேண்டில் பண்ண ஒரு மேனுவல் கொடுக்குறாங்க. இந்த டிஷ்வாஷர் எப்படி மெயின்டைன் பண்ண ஒரு மேனுவல் கொடுக்குறாங்க. நான் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும், மேனுவல் புக். இதை தொலைச்சிடாதீங்க. இதில் தான் இருக்கு என்னை ஆசீர்வதிக்கிற வழிகள். இதை நான் மீறுவேன் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்ட சிஸ்டத்தின்படி நான் அந்த ஃபோனை யூஸ் பண்ணலை. பிரியமானல நீ ஒரு 80% சார்ஜ் பண்ணுன்னா நான் நைட்டெல்லாம் சார்ஜ் போட்டு அது விட்டுட்டு தூங்கிடுறேன். பிரியமானவரில் ஓவர் சார்ஜ் ஆகுது, சீக்கிரத்தில் பேட்ரி போயிடும். நீ அந்த மேனுவலை படிக்கவே இல்லை. 80% வந்தோன்னே சார்ஜ் நிறுத்துங்க. எத்தனை பேர் மேனுவல் படிச்சிங்க? பேட்டரி சீக்கிரம் போயிடும். இந்த மேனுவலை ஃபாலோ பண்ணலைன்னா அவங்க ஆசீர்வாதம் சீக்கிரம் போயிடும். அதை தேடுங்க, வாசிங்க, மெடிடேட் பண்ணுங்க, அந்த ஆழங்களை கண்டுகொள்ளுங்க. பிரியமானவர்களே, பிரேரைஸ் பண்ணுங்க. எனக்கு தேவனுடைய ராஜ்யம் வேணும். மற்றெல்லாம் எனக்கு கூட கிடைக்கும். கண்டிப்பாக ஆண்டவர் தருவார். காட்டு புஷ்பங்களை உடுத்து இருக்கிற எனக்கு துணி தர மாட்டாரா? ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற என்ன போஷிக்க மாட்டாரா? நான் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறேன்? கிங்டம் ஆஃப் காட். என் ரிசோர்ஸஸை எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறேன்? கிங்டம் ஆஃப் காட். கிங்டம் ஆஃப் காட்னா என்ன சொல்கிறேன்? காட் இஸ் மை கிங். ஹி ஹஸ் காட் ஆல் ரைட் ஓவர் மீ. ஹிஸ் கான்ஸ்டியூஷன் இஸ் மை லைஃப் ஸ்டைல். தேவனுடைய ராஜ்யம் என்ன? தேவனா ராஜா, அவருக்கு என் மேலே முழு ஆளுகை உண்டு. என்னை நடத்துகிற அரசியல் சாசனம் இது. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வாழ்க்கை வேணுமானால் எது முதலாவது என்று தெரிந்து கொள்ளுங்க. கச்சிதமானால் பிரியமாக 12 இன்னைக்கு பேசணும்னு இன்னும் முடியலை. கச்சிதமானால் பின்னால் தொடர்றேன். இந்த வேளையில் ஆண்டவரே என் கோலை செட் பண்ண எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே வாழ்க்கை முறையில் ப்ரையாரிட்டைஸ் பண்ண எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், அதுக்கு முன்னுரிமை கொடுக்க எனக்கு கிருபை தாரும். நம்ம எல்லாரும் ஜெபம்